இந்தியாவோட பிக்கெஸ்ட் டிஃபென்ஸ் டீல் பற்றி பேசலாம். பிரான்ஸ் கிட்ட இருந்து 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இந்தியா வாங்க போகிறாங்க. இதோட டோட்டல் வேல்யூ 3.25 லேக் crore. நம்ம ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறோன்னு பார்க்காம இது எந்த அளவுக்கு லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுதுன்ட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். மொத்தம் 114 ஃபைட்டர் ஜெட், அதில் 18 ஃபைட்டர் ஜெட் ஃப்ரான்ஸ்லேருந்து வரப்போகுது. ரிமைனிங் 96 ஜெட்டும் இந்தியாவில் தான் அசம்பிள் பண்ண போகிறாங்க வித் பிரைவேட் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்போட. நாக்பூரில் இருக்கிற டசால்ட் ரிலையன்ஸ் ஃபெசிலிட்டியில் தான் ஃபைனல் அசம்பிளி நடக்கும். ஹைதராபாத்தில் இருக்கிற டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் ஏர்கிராஃப்டோட மெயின் பாடியை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஏர்கிராஃப்ட்க்கு தேவையான ரேடார் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. சாஃப்ரான் இந்தியாவில் தான் இன்ஜினை அசம்பிள் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஹப்பும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டீலோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபுல் ஃபைட்டர் ஜெட்டோட டெக்னாலஜி இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. சாஃப்ட்வேரோட கண்ட்ரோல் எல்லாமே ஃப்ரான்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்தியா நம்மளோட ஓன் மிசைல்ஸை இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, லாங் டேர்ம் மணி நம்ம எங்கே பார்க்க முடியும்? மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பிஸ்னஸில் தான் பார்க்க முடியும். சாஃப்ரான் கம்பெனி இந்தியாவோட ரஃபேல் ஜெட்டை மட்டும் சர்வீஸ் பண்ணாமல் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டையும் இங்கே தான் சர்வீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரஃபேல் ஜெட் மூலிமா பர்ச்சேஸ் மட்டும் இல்லை, நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆக போகுது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான ஏரோஸ்பேஸ் ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ண போகிறாங்க.